எவ்ரிஒன், இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் எப்படி வரட்டி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணும். எத்தனை பேருக்கு போடுறோமோ அத்தனை கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நான் வந்துட்டு 2 பேருக்கு போடுறதுனால 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ நம்மளோட 2 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்து நம்ம வந்துட்டு டீ தூள் எடுத்து தேவையான அளவுக்கு போட்டு அதோட டிகேஷன் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம டீ தூள் போடணும். இப்போ தேவையான அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இப்போ நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஹீட் பண்ணுறத அது பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுங்காட்டி நம்மளோட லெமனை ரெடி பண்ணிடலாம். இந்த டீ வந்துட்டு நம்ம லெமன் டீ போடாதனால நம்மளுக்கு லெமன் தேவைப்படாது. ஸோ நம்ம லெமனை ஸ்கிப் பண்ணிடலாம். லெமன் டீ போடணுன்னா இதிலே பாயில் ஆனதுக்கப்புறம் கடைசியில் லைட்டாக ஒரு ஃபைனல் டச்சுக்கு லெமன் நம்ம போட்டோன்னா லைட்டாக பொழிஞ்சு விட்டோன்னா அது லெமன் டீ, அவ்வளோதான். இப்போது அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியுது. ஸோ அது நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. கூடிய சீக்கிரத்தில் டக்குனு ஹீட் ஆயிரும். இப்போ தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இப்போது வந்துட்டு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டதுனால 4 கிளாஸ் சர்க்கரை போட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ கிளாஸ் தண்ணி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு ஹீட் பண்ணிட்டோன்னா வைங்களேன், சூடாக நம்மளுடைய வரட்டி ரெடி. இப்போ நம்மளோட ஒரு கிளாஸில் ஊற்றி எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்க்கலாம் கைஸ். பாருங்கள், நம்ம டீ ரெடி. இதை நம்ம ஃபில்டர் பண்ணியும் குடிக்கலனா இப்படியே குடித்தா இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் நம்மளோட வரட்டி. தேங்க்யூ.